Hello students, today நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா biology lessonல third chapter human reproductions பத்தி பார்க்கலாம். Human reproductions பத்தி பார்க்கும்போது இந்த 6 topics உங்களோட மைண்டுக்கு வந்துடணும். First one வந்து gametogenesis, and then second one வந்து insemination, third one வந்து fertilization, fourth one வந்து implantation, fifth one வந்து gestation, sixth one வந்து paturation. இந்த 6 steps தான் ரொம்ப ரொம்ப important. இந்த 6 steps போகிறதுக்கு முன்னாடி நமக்கு மேல் reproductive system அப்படின்னா என்னன்னு தெரியணும். எங்க மேல் ரீப்ரொடக்டிவ் இதுதான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் இது எங்க லொக்கேட்டட் ஆயிருக்குன்னா பெல்விக் ரீஜன்ல லொக்கேட்டட் ஆயிருக்கு. அண்ட் தென் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்னென்ன இருக்குன்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கு, அண்ட் தென் அக்சசரி கிளாண்ட் இருக்கு, அண்ட் தென் டக்ட் இருக்கு. தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்டிஸ் பத்தி என்னன்னு பார்த்துடலாம். டெஸ்டிஸ் வந்து எங்க லொக்கேட்டட் ஆயிருக்குன்னா ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம்ன்றது ஒரு பவுச் லைக் ஸ்ட்ரக்சர். அங்கதான் என்ன லொக்கேட்டட் ஆயிருக்குன்னா டெஸ்டிஸ் லொக்கேட்டட் ஆயிருக்கு. இந்த இமேஜ்ல நான் காமிக்கிறேன், இந்த இருக்கு பாருங்க. இங்க தான் டெஸ்டிஸ் லொக்கேட்டட் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் பேர் வந்து ஸ்க்ரோட்டம். டெஸ்டிஸோட எதுக்காக டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ரோட்டம்ல லொக்கேட்டட் ஆயிருக்குன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ டெம்பரேச்சர் கம்மி பண்ணி கொடுக்கறதுனால ஈஸியா ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் டெஸ்டிஸ் ஸ்க்ரோட்டம்ன்ற ரீஜன்ல லொக்கேட்டட் ஆயிருக்கு. அண்ட் தென் டெஸ்டிஸோடைய லென்த் வந்து என்னன்னா 4 to 5 சென்டிமீட்டர் இருக்கும். அதோட வித் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 to 3 சென்டிமீட்டர் அதோட வித் இருக்கும். டெஸ்டிஸ்ல 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் இருக்கு. அந்த டெஸ்டிஸை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது அதுல எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ். அதோட நேம் வந்து என்னன்னா டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் இருக்கும். டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்குள்ள என்ன இருக்குன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். ஸோ செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்குள்ள 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மேல் ஜெர்ம் செல், இன்னொன்று வந்து செட்ரோலி செல்ஸ். மேல் ஜெர்ம் செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா இவங்க தான் ஃபியூச்சர்ல ஸ்பெர்மா மாறுவாங்க. எப்படி இவங்க ஃபியூச்சர்ல ஸ்பெர்மா மாறுவாங்க அப்படின்னா இதுல வந்து ஒன் டைப் ஆஃப் செல் டிவிஷன் நடக்கும். அந்த செல் டிவிஷன்ஸ் பேர் என்னன்னா மியாசிஸ். இன்னொரு செல்ஸுக்கு பேரு செட்ரோலி செல்ஸ். இந்த செட்ரோலி செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இவங்க வந்து என்ன கொடுப்பாங்கன்னா நரிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, விச் மீன் ஃபுட் கொடுப்பாங்க. அந்த மேல் ஜெர்ம்ஸ்க்கு யார் கொடுப்பாங்கன்னா செட்ரோலி செல்ஸ். செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மேல் ஜெர்ம் செல், இன்னொன்று வந்து செட்ரோலி செல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு நடுவுல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்குல்ல, செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு 2 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு நடுவுல ஒரு செல் இருப்பாங்க. அந்த செல்லுக்கு பேர் தான் லீடிக் செல். இந்த லீடிக் செல்க்கு இன்னொரு பேரு இன்டர்சீஷியல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை இன்டர்சீஷியல் செல் அப்படின்றாங்கன்னா 2 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்குள்ள இருக்கிறதுனால இதை இன்டர்சீஷியல் செல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த லீடிக் செல்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னா அது ஒரு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹார்மோன் பேர் வந்து ஆண்ட்ரோஜன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம டெஸ்டிஸை ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்கலாம்னா அக்சசரி டக்ட் அண்ட் தென் கிளாண்ட். இப்போ ஸ்பெர்ம் வந்து டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்பெர்ம் வந்து இப்போ வெளியே வரணுமா இல்லையா, ஸோ அதுக்கு சில டியூப்ஸ் தேவைப்படும். அதனால தான் அதோட நேம் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அக்சசரி டக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பெர்ம் எங்கே போகும்னா ரீட்டிஸ் டெஸ்டிஸ். அதோட நேம் ரீட்டிஸ் டெஸ்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து வாசா எஃப்ரென்ஷியா. தேர்ட் ஒன் எபிடைடமிஸ். ஃபோர்த் ஒன் வாஸ் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டெஸ்டிஸ்ல இருந்து செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்குள்ள இருக்க ஸ்பெர்ம் எங்க போகும்னா ரீட்டிஸ் டெஸ்டிஸ்க்கு போகும். ரீட்டிஸ் டெஸ்டிஸ்ல இருந்து வாசா எஃப்ரென்ஷியாக்கு போகும். வாசா எஃப்ரென்ஷியால இருந்து எபிடைடமிஸ், எபிடைடமிஸ்ல இருந்து வாஸ் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வாஸ் டிஃபரன்ஸ்ல இருந்து எங்க போகும்னா யுரித்ராக்கு போகும். யுரித்ரால இருந்து இந்த யுரித்ராக்கு போகும்போதே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கனெக்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸோட நேம் வந்து என்னன்னா செமினல் வெசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கிளாண்ட். இந்த செமினல் வெசிக்கலும் அண்ட் தென் அந்த யுரித்ராவும் கனெக்ட் ஆகிற அந்த இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஜாகுலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த எஜாகுலேட்டரி டக்ட் இருக்குல்ல, அது அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா அதுதான் அந்த இடத்துல குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஸ்பெர்ம் வந்து அது ஸ்டோர் பண்ணி வெளியில வந்து அது அனுப்பும். அண்ட் தென் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யுரித்ரல் மியேட்டஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. யுரித்ரல் மியேட்டஸ்ன்றது உங்களுக்கு இமேஜ்ல நான் காமிக்கிறேன். இந்த பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பெனிஸோடைய ஓப்பனிங் அந்த யுரித்ரா வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகி வெளியே வர அந்த ரீஜனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யுரித்ரல் மியேட்டஸ். அப்போ கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா யுரித்ரல் மியேட்டஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா யுரித்ரல் மியேட்டஸ்ன்றது எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா யுரித்ரால இருந்து ஸ்டார்ட் ஆகும். யுரித்ராவோட எண்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யுரித்ரல் மியேட்டஸ். ஸோ இது வழியாக தான் ஸ்பெர்ம் வந்து வெளியே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா அக்சசரி கிளாண்ட். அக்சசரி கிளாண்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா செமினல் வெசிக்கல், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் தென் பல்போ யுரித்ரல் கிளாண்ட்.
இதில் செமினல் வெசிக்கல் இருக்காங்கல்ல, இவங்க 2 இருப்பாங்க. ப்ரோஸ்டேட் கிளாண்ட் சிங்கிளாக தான் இருப்பாங்க. பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அதே மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அண்ட் தென் இவங்க 3 பேரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டால், செமினல் வெசிக்கலும் ப்ரோஸ்டேட் கிளாண்டும் செமனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த செமனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செமினல் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இந்த செமினல் பிளாஸ்மாவில் வந்து என்ன இருக்குன்னா, அதில் ஸ்பெர்ம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்பெர்முக்கு தேவையான நியூட்ரிஷன் என்னென்னலாம் அதில் இருக்குன்னா, குளுக்கோஸ் இருக்கும், அண்ட் தென் அதில் வந்து கால்சியம் இருக்கும், சம் என்சைம்ஸ் இருக்கும். அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஸ்பெர்முக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த செமினல் பிளாஸ்மான்றது. ஸோ இந்த நியூட்ரிஷன் மட்டும் கொடுக்காது, வேற எதுக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுது. அது இன்னொரு ஹெல்ப் என்னன்னா, ஸ்பெர்ம் மூமெண்ட்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த செமினல் பிளாஸ்மா. செமினல் பிளாஸ்மான்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு நேம் செமன் சொல்லிட்டு இன்னொரு நேமும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்னொன்று பல்போ யூரித்ரல் கிளாண்டோட ஒன் மோர் ஃபங்க்ஷன் என்னன்னா, லூப்ரிகேஷன் அது வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ டெஸ்டீஸில் நம்ம டெஸ்டீஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் அக்சசரி டக்ட் அதோட கிளாண்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பற்றி படிக்கலாம்னா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்குன்னா, சேம் பெல்விக் ரீஜனில் தான் இருக்குது. இடுப்பு பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு. இதில் யார் யாரெல்லாம் சேர்ந்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா, பேர் ஆஃப் ஓவரி அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேர்னாலே 2ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓவி டக்ட். எங்கெல்லாம் நீங்கள் டக்டுன்ற வேர்டை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு டியூபுன்னு பேர். அண்ட் தென் யூட்டிரஸ், சர்விக்ஸ், வெஜைனா, இந்த 5மே சேர்ந்தது தான் என்னன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் இன்னொன்று 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அண்ட் தென் மெமரி கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெமரி கிளாண்டுமே எது கூட இன்க்ளூட் ஆகிருக்குன்னா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கூட தான் இன்க்ளூடட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் யாரை பற்றி பார்க்கலாம்னா, நம்ம ஓவரி பற்றி பார்க்கலாம். ஓவரி வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரி யாருக்கு மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, ஃபீமேலுக்கு மட்டும்தான் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஓவமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓவமை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது, சம் ஹார்மோன்ஸையும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் இதை ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்கிறதுக்கான ரீசன் இது எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். எக்கை மட்டும் இது ப்ரொடியூஸ் பண்ணாது, சம்டைம்ஸ் ஓவரி சில ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த ஓவரி எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்குன்னா, அப்டாமன் ரீஜனில் லொக்கேட்டட் ஆயிருக்கும். எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்குன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். ஸோ இது வந்து அப்டாமன் ரீஜனில் லொக்கேட்டட் ஆயிருக்கும். அண்ட் தென் லென்த், ஓவரியோட லென்த் என்னன்னு கேட்டால் 2 to 4 சென்டிமீட்டர் லென்த் அப்படின்னு சொல்லணும். அண்ட் தென் இந்த ஓவரி வந்து எப்படி யூட்டரஸ் கூட விச் மீன் பெல்விக் வால்ஸில் அட்டாச் ஆயிருக்குன்னா, லிகாமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி தான் பெல்விக் வாலில் இது அட்டாச் ஆயிருக்கு. ஓவரியை சுற்றி யார் இருப்பாங்கன்னா, எபித்தீலியல் செல்ஸ் டிஷ்யூஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும். அந்த ஓவரியை சுற்றி கவர் பண்ணியிருக்க அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஓவேரியன் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஓவேரியன் ஸ்ட்ரோமாவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெரிஃபரல் கார்டெக்ஸ், இன்னொன்று வந்து இன்னர் மெடுலா. நான் அதோட இமேஜ் காமிக்கிறேன், லிசன். இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னா ஓவரி. ஓவரியை சுற்றி ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவேரியன் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவேரியன் ஸ்ட்ரோமாவில் 2 ரீஜன் இருக்குது. ஒன்று வந்து பெரிஃபரல் கார்டெக்ஸ், இன்னொன்று வந்து இன்னர் மெடுலா அப்படின்னு சொல்லிட்டு 2 ரீஜன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ஓவரி முடிச்சுட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, ஓவிடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஓவிடக்ட்ஸில் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓவிடக்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 to 12 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். அண்ட் தென் இது வந்து யாரையும் கனெக்ட் பண்ணுனா, ஓவரியையும் யூட்டரஸையும் கனெக்ட் பண்ணுவாங்க. யாருன்னா இந்த ஓவிடக்ட். அண்ட் தென் ஓவிடக்ட்ல 3 ரீஜன்ஸ் இருக்குது. காமனாக நம்ம ஓவிடக்ட்னு சொல்லுவோம், ஆனால் அதுலேயே 3 ரீஜன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபண்டிபுலம், ஃபனல் ஷேப் இருக்கும். இது பார்க்க ஃபனல் ஷேப் இருக்கும். அண்ட் தென் இன்னொரு ரீஜன் வந்து ஆம்பிளான்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரீஜன் வந்து இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இருக்கு பார்த்தீங்களா, பார்க்க ஃபனல் ஷேப் மாதிரி இருக்கா, இதுதான் இன்ஃபண்டிபுலம் சொல்லுவாங்க. இன்ஃபண்டிபுலம் சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து ஆம்புலா, இது வந்து இஸ்துமஸ். இங்கே ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஃபிம்ப்ரியன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 ஸ்ட்ரக்சருமே சேர்ந்து தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. ஸோ லிசன். ஸோ ஃபெலோப்பியன் டியூப் அதோட லென்த் என்னன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இது யாரையும் கனெக்ட் பண்ணுன்னா, ஓவரியையும் யூட்டரஸையும் கனெக்ட் பண்ணும். அண்ட் தென் அதில் 3 ரீஜன்ஸ் இருக்குது. ஒன்று இன்ஃபண்டிபுலம், அண்ட் தென் ஆம்புலா, இது இருக்கு பாருங்க, இதுதான் என்னது ஆம்புலா. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் த இஸ்துமஸ். இது 3மே சேர்ந்தது தான் என்னன்னா ஓவிடக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த யூட்டிரஸ்.
யூட்ரஸ் பற்றி பார்க்கலாம். யூட்ரஸ்க்கு இன்னொரு பேர் வந்து வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கருவறை. ஏன்னா அங்கே தான் பேபி வந்து டெவலப் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் அது வோம் சொல்லுவாங்க. இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா பியர் ஷேப்பில் இருக்கும். அண்ட் தென் வந்து இது எப்படி யார் கூட கனெக்டடாக இருக்குன்னா பெல்விக்ஸ் வாலில் லிகாமெண்ட்டை யூஸ் பண்ணி பெல்விக் ரீஜன் கூட இடுப்பு பகுதி கூட கனெக்டடாக இருக்கும் யூட்டிரஸ். யூட்ரஸில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெரிமேட்ரியம், ஒன்று வந்து மயோமேட்ரியம், தேர்ட் ஒன் இஸ் த எண்டோமெட்ரியம். இதில் பெரிமேட்ரியம்ஸ் இருக்குல்ல, இது வந்து யூட்ரஸ் கூட கனெக்டட் ஆகிருக்கும். மயோமெட்ரியம் வந்து மிடில் இருக்கும், எண்டோமெட்ரியம் வந்து அவுட் சைடில் இருக்கும். இதில் இருக்க 3த்துக்குமே ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் நான் பெரிமேட்ரியமோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இது வந்து யூட்ரஸ் கூட கனெக்டட் ஆகிருக்கும். அண்ட் தென் மயோமெட்ரியமில் என்ன நடக்கும்னா டெலிவரி அப்போ இதில் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால தான் பேபி வந்து வெளியே வருது. எண்டோமெட்ரியம் வாலில் தான் என்ன நடக்கும்னா சேஞ்சஸ் நடக்கும். எப்போனா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ எண்டோமெட்ரியம் வால் பிரேக் டவுன் ஆகி ப்ளீடிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் 3த்துக்குமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சர்விக்ஸ் அண்டு வெஜைனா. இந்த சர்விக்ஸும் வெஜைனாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை தான் என்ன கெனால் சொல்லுவாங்கன்னா பர்த் கெனால். ஏன்னா இது வழியாக தானே பேபி வருது, வெளியே பேபி டெவலப் ஆகி வெளியே வரணும்ல, ஸோ அதனால இது என்ன கெனால் சொல்லுவாங்கன்னா பர்த் கெனால். இதில் நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வெஜைனா. இது உள்ள வெஜைனாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பெர்ம் எங்கே என்டர் ஆகும்னா சர்விக்ஸ்க்கு என்டர் ஆகும். சர்விக்ஸ்லேருந்து ஸ்பெர்ம் எங்கே போகும்னா இதுதான் யூட்டிரஸ். யூட்டிரஸ்லேருந்து எங்கே போகும்னா இந்த டியூப் வழியாக போகும். இந்த டியூபுக்கு பேர் தான் ஃபெலோப்பியன் டியூப். இது மறுபடியும் ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே போயிட்டு ஓவரி கிட்டலாம் போகாது. கரெக்டாக ஃபெலோப்பியன் டியூப்லேயே ஒரு இடத்துலேயே ஸ்டாப் ஆகிடும். இதுதான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, அதோடைய ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மேலுக்கு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு கேட்டால் நீங்கள் பெனிஸ்ன்னு சொல்லணும். ஃபீமேலுக்கு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு கேட்டால் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் நேம் ஃபுல்லாக நீங்கள் சொல்லணும். ஒன்று வந்து மான்ஸ் பியூபிஸ், லாபியா மேஜோரா, லாபியா மைனோரா, ஹைமன், ஸ்லிட்டோரிஸ். இந்த 5 நேமே யாருக்கானதுன்னு சொல்லணும்னா ஃபீமேலுடைய எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு ஹைமல் லேயர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ஹைமல் லேயர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விச் மீன்ஸ் வெர்ஜினிட்டியை வந்து அதை செக் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க ஹைமல் லேயர்ஸ். இதில் மான்ஸ் பியூபிஸ்ன்றது ஒரு டிஷ்யூஸ் வந்து யாரால் கவர் பண்ணியிருக்குன்னா ஹேர்ஸால் கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மான்ஸ் பியூபிஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா லாபியா மேஜோரா. லாபியா மேஜோராக்கு அடுத்து என்ன இருக்குன்னா லாபியா மைனோரா இருக்கும். அண்ட் தென் அதுக்கு அடுத்து ஹைமல் லேயர்ஸ் இருக்கும். இது வந்து வெஜனாவை வந்து பாதியாக தான் கவர் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா ஸ்லிட்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லிட்டோரிஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு ஜங்ஷன்ஸ் மாதிரி யாருக்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா லாபியோ மைனோராக்கு பக்கத்தில் அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது கூட சேர்ந்தது தான் என்னன்னா மெமரி கிளாண்ட். மெமரி கிளாண்டு எங்கே யாருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஃபீமேல் மேமல்ஸ். மேமல்ஸ்னாலே இந்த பாலூட்டிகள் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும் மெமரி கிளாண்ட்ஸ்ன்றது. இது வந்து பேரடாக இருக்கும். ரைட் சைடு ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும். இது வந்து கிளாண்டுலார். எதனால இதை கிளாண்டுலார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிகாஸ் இது வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது கிளாண்டுலார் சொல்லுவாங்க. இந்த பிரஸ்ட்டில் வந்து எவ்வளோ மெமரி லோப்ஸ் இருக்குன்னா 15லேருந்து 20 மெமரி லோப்ஸ் இருக்கும். அந்த ஒரு மெமரி லோப்ஸ்குள்ளேயும் என்ன இருக்குன்னா அல்வியோலை இருக்கும். அல்வியோலை வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் இங்கே என்னன்னா மில்கை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தென் அல்வியோலை நெக்ஸ்ட் என்ன ஓப்பன் பண்ணுன்னா மெமரி டியூபிள்ஸ் கூட போய் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் மெமரி டியூபிள்ஸ் வந்து யார் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா மெமரி டக்ட் கூட போய் கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் மெமரி டக்ட் வந்து யார் கூட போய் கனெக்ட் ஆகிருக்குன்னா மெமரி ஆம்புலா கூட போய் கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் மெமரி ஆம்புலா கூட போய் கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் மெமரி ஆம்புலா வந்து லாக்டிஃபரஸ் டக்ட் கூட போய் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்து மில்க் வந்து வெளியே வந்து சக் பண்ணி அந்த பேபி எடுத்துக்கும். ஸோ மெமரி கிளாண்ட்ஸில் பார்த்துக்கோங்க. மெமரி கிளாண்ட்ஸ் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா ஃபீமேல் மேமல்ஸ், பேரடாக இருக்கும், கிளாண்டுலார். அதில் எத்தனை மெமரி லோப்ஸ் இருக்குன்னா 15லேருந்து 20 மெமரி லோப்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு மெமரி லோப்ஸ்குள்ளேயும் என்ன இருக்குன்னா அல்வியோலை செல்ஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த அல்வியோலையோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா மில்கை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த அல்வியோலை வந்து யார் கூட கனெக்டட் ஆகிருக்குன்னா மெமரி டியூபிள்ஸ் கூட போய் கனெக்ட் ஆகிருக்கும். மறுபடியும் மெமரி டியூபிள்ஸ் யார் கூட கனெக்டட் ஆகிருக்குன்னா மெமரி டக்ட் கூட கனெக்டட் ஆகிருக்கும். இந்த மெமரி டக்ட் மறுபடியும் யார் கூட போய் கனெக்ட் ஆகும்னா மெமரி ஆம்புலான்ற இடத்துல போய் கனெக்ட் ஆகும். மெமரி ஆம்புலாலேருந்து நெக்ஸ்ட் எங்கே போய் கனெக்ட் ஆகும்னா லாக்டிஃபரஸ் டக்ட். லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்து வெளியே வந்து பேபி வந்து சக் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. காலை வலிக்குது பாரு.